காதல். அத்தியாயம் 6. இருண்ட பகுதிகள் தாம்பூலம் வைத்து அவனை அழைத்தன. அடர்ந்த இடங்கள் ஆசையுடன் அணைத்தன. அடிமேல் அடி வைத்தான். மழைக்காலம் அது. தவளைகளின் இடைவிடாத கனகனப்பு. பேயென துருத்தி நிற்கும் வீரங்கிகளின் சில்லென்ற எஃகு உரசல். காஞ்சிபுரத்தான் நின்றான். எல்லா இடங்களிலுமே அமைதி. நடுமண்டபத்தில் என்ன? ஓ, அது பெரிய துரையின் விடுதி போலும். ரைட் ஹானரபிள் கம்பெனியின் பிரசிடென்ட். முக்கிய நிகழ்ச்சிகளுக்காக கூடுகிற அத்தானி மண்டபம். யாரோ பெரிய விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களோ? நடனமும் பாட்டும் நடைபெற்று கொண்டிருந்தன. ஜில் ஜில் டங் டங் என்று காஞ்சிபுரத்தான் கேட்டிராத வாத்தியங்களின் சப்தம். சந்துகள் எங்கே இருக்கும்? ரகசிய அறைகளை எங்கே அமைத்திருப்பார்கள்? கோட்டையை ஒரு வட்டமடித்தால் தெரிந்துவிடும். சுவரை ஒட்டினார் போலவே நடந்தான். திகைத்து நின்றான். திடுமென வேட்டியை யார் பிடித்து இழுப்பது? யாரும் இல்லை. முள் செடி. ச்ச, என்ன அச்சம் நமக்கு! சிரித்து கொண்டே நடையை வீசினான். கோட்டையின் சுவரில் அவனுடைய வெற்று முதுகு ஒட்டி கொண்டது. சொர சொரத்த பாறைக்கல் சருமத்தை குத்தியது. ஏதோ சத்தம். தலைக்கு மேல்தான். கோட்டை சுவரின் உச்சியில் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் தொபீர்! இரும்பு சிலையா அந்த மனிதன்? என்னமாக விழுந்தான் காஞ்சிபுரத்தான் மீது. அப்பா! முதுகில் பலமான அடி. காஞ்சிபுரத்தானின் விழாவே முறிந்தது போல் ஆயிற்று. உருண்டு விழுந்ததில் குதித்தவனும் அவனோடு சேர்ந்து உருண்டான். காஞ்சிபுரத்தான் தூசியை தட்டி கொண்டான். தலையை சரி செய்து கொண்டான். சிராய்ப்புகளை தடவி நிமிர்ந்து பார்த்தான். மேலே விழுந்தவன் ஒரு சிப்பாய். கம்பெனியில் வேலை பார்க்கும் தமிழ் சிப்பாய். கப்பென்று காஞ்சிபுரத்தானின் கையை பிடித்தான் அவன். தரதரவென்று இழுத்து சென்றான். மேலும் இருட்டான இடம் அது. கடற்கரை ஓரம் போலும். அலை ஓசை கேட்டது. கோட்டை உயரத்துக்கு இரண்டொரு அலை திவலைகள் எழும்பி தெரித்தன. காஞ்சிபுரத்தானின் முகத்துக்கு அருகே குனிந்தான் அந்த சிப்பாய். ஹாவ் என்று மூச்சை வெளியிட்டான். பிறகு கேட்டான், சாராய நெடி அடிக்கிறதா? 8 காதத்துக்கு. காஞ்சிபுரத்தான் மூக்கை துடைத்து கொண்டான். அப்படியானால் தொலைந்தேன். சிப்பாய் காஞ்சிபுரத்தானின் கையை பிடித்து கொண்டான் கெஞ்சுதலாக. மன்னாரு, நீதான் என்னை காப்பாற்றணும். சரிதான், சரியான போதை. ஆள் அடையாளம் கூட தெரியவில்லையே. என் பேர் அதுவல்ல என்றான் காஞ்சிபுரத்தான். பார்த்தாயா பார்த்தாயா, உதவி கேட்டவுடனேயே உன் பேரே வேறு, உனக்கும் எனக்கும் சிநேகிதமே கிடையாது என்று நழுவுகிறாயே, இது நியாயமா? கையை விட்டுவிட்டு காஞ்சிபுரத்தானின் காலையே பிடித்து கொண்டான் அந்த குடிகார சிப்பாய். மன்னாரு, உனக்கே தெரியும் பெரியதுரை எத்தனை கண்டிப்பாக உத்தரவு போட்டிருக்கிறார் என்று. நேற்று என்னடாவென்றால் சாராய கடையிலே இந்த உடையை அடமானம் வைத்து குடித்து விட்டு வந்தேன். என் மாதிரி கம்பெனி மானத்தை வாங்குறவர்களெல்லாம் கடுமையாக தண்டனை வைத்திருப்பது கூட எனக்கு மறந்து விட்டது. மன்னாரு, இன்றைக்கு பார், உடையை மீட்டு வரலாம் என்று போனேனா, லேசாக போட்டேன். நேரம் வேற ஆகிப்போச்சு. அதனால்தான் சுவரேறி குதித்தேன். மன்னாரு மன்னாரு, நீதான். நான் தான். என் டியூட்டியை நீதான் பார்க்கணும். மன்னாரு, அடடே, உன் உடையெல்லாம் எங்கே? சலவைக்கு அனுப்பியிருக்கிறாயா? பரவாயில்லை, இந்தா. மளமளவென்று தன் உடைகளை களைந்தான் அவன். குவியலாக சுருட்டி காஞ்சிபுரத்தானின் கையில் திணித்தான். சீக்கிரம் சீக்கிரம். காஞ்சிபுரத்தான் சீருடையை மாட்டிக்கொண்டான். கால் சாராய் முட்டியை பிடித்தது. இடுப்பு பட்டை தொள தொளத்தது. தொப்பியோ சரிந்து விழுந்தது. உடைவாள் நடையை தடுக்கிற்று. போ போ. ஆமாம், எங்கே எனக்கு வேலை? நீ பெரிய கிண்டல்காரன் தான் மன்னாரு. நீயும் நானும் மாற்றி மாற்றி பார்க்கிற வேலை எதுவென்று நானா சொல்லணும்? போ போ சீக்கிரம். சொல்லிவிட்டு சிப்பாய் போய் விட்டான். காஞ்சிபுரத்தான் மெல்ல நடந்தான். பாண்டியா, எங்கேயடா பராக்கு பார்த்து கொண்டே போகிறாய்? புதிய குரல் கேட்டது. அது சமையலறை பகுதி. ஆனால் 3ஆம் ரக 4ஆம் ரக நபர்களுக்கு தயாரிக்கப்படும் பகுதி மாதிரி இருந்தது. வெளிச்சம் பற்றாக்குறை, ஈரமோ அபரிமிதம். கூளங்கள் கொள்ளை. வடித்த கஞ்சியின் பிசுக்குகள், மீனின் மிச்சங்கள், காய்கறி தோல்கள். குசினிக்கார கிழவன் ஒற்றை கண்ணன். அவன்தான் கூப்பிட்டவன். டியூட்டி டியூட்டி என்கிறானே, அது இங்கேதானோ யோசித்தான் காஞ்சிபுரத்தான். டேய் பாண்டியா, ஏண்டா இப்படி அக்கிரம் பண்ணுகிறாய்? ஒரு நாளை போல ஊர் சுற்றணுமா என்ன? காஞ்சிபுரத்தான் இல்லை வந்து என்று சமாளிக்க பார்த்தான். டேய், தெரியுமடா எனக்கு. டவுனில் பன்றிகள் ஜாஸ்தி. பிடித்து தந்தால் பணம் உண்டு என்று தண்டோரா போட்டான் இல்லையா? கிளம்பி விட்டாய் காசு சம்பாதிக்கலாம் என்று. அதுதானே? மனுஷன் பாவம், சாப்பாடு வரவில்லையே என்று காத்து கொண்டிருப்பாரே, அதை நினைக்க வேண்டாம்? போடா எடுத்துக்கொண்டு. பல தட்டுக்களில் சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது. முகத்தை காட்டவில்லை காஞ்சிபுரத்தான்.
சட்டென்று ஒரு தட்டை எடுத்துக்கொண்டான். புறப்பட்டவனை தடுத்தது கிழவனின் கரம். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தனிந்த குரலில், ஏண்டா, நீயும் நானும் தின்கிறத போய் அவருக்கு கொடுக்கிறேன் என்கிறாயே? சி, வையடா அதை. இந்தா, இதை எடுத்துட்டு போ என்று அலமாரி மறைவிலிருந்து வேறொரு சாப்பாட்டு தட்டை தந்தான் கிழவன். மூடி எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரத்தான் வெளியே நடந்தான். யாருக்கு கொண்டு போய் கொடுப்பது இதை? பேசாமல் சாக்கடையில் கொட்டி விடலாமா? சேச்சே, யாரோ ஒருவர் பட்டினியாக காத்திருக்கிறாராமே. குறுகுருவென்று ஒரு அறைக்குள்ளிருந்து வெளிவந்தது ஒரு பெண் குழந்தை. காஞ்சிபுரத்தானை தாண்டி ஓடியது. எவ்வளவு சுருட்டையான அழகான தலைமயிர்! எந்த துரையின் செல்வமோ! பொல்லாத வாள்! எல்லோரும் தூங்குகிற நேரத்தில் கூட இது விளையாடி கொண்டிருக்கிறதே. பந்தை உருட்டி கொண்டே ஓடியது குழந்தை. ஒரு பெரிய தொட்டி, வழிய வழிய தண்ணீர். எம்பிய பந்து எகிரி விழுந்து மிதந்தது அங்கே. குழந்தை கையை நீட்டி பார்த்தது, எட்டவில்லை. ஒரு கல்லை எடுத்து எறிந்தது, பலனில்லை. நட்ட நடுவில் மிதந்து கொண்டிருந்தது பந்து. தொட்டியில் தழும்பியது தண்ணீர். குழந்தையின் கண்ணிலும் தான். ஓரெட்டில் காஞ்சிபுரத்தான் அதை அணுகினான். பந்தை எடுத்து தந்தான். குழந்தைக்கு ஒரே மகிழ்ச்சி. கவுன் நுனிகளை பிடித்து கொண்டு முழங்காலை வளைத்து குனிந்து நிமிர்ந்து தேங்க்ஸ் என்றது. கண் கொட்டாமல் அதையே கவனித்து கொண்டிருந்தான் காஞ்சிபுரத்தான். அதை அப்படியே திருப்பிச் செய்தான். ஆனால் அவ்வளவு கச்சிதமாக குனிந்து நிமிர தெரியவில்லை. பூக்களா உதிர்ந்தன? இல்லை, குழந்தைதான் அப்படி சிரித்தது. சாப்பாட் சாப்பாட்! கொச்சை தமிழை எங்கேதான் கற்றிருந்ததோ அந்த குழந்தை. தட்டை காட்டி உண்ணுகிற மாதிரியும் சாடை செய்தது. யாருக்கு சாப்பாட்? தெரியும் தெரியும், எனக்கு தெரியும், தினம் பார்க்கிறேன் என்றது. யாருக்கு என்றான் காஞ்சிபுரத்தான். அவனுக்கு ஒரே ஆவல். காற்றேன், வா வா. குழந்தை அடுத்த தெருவில் இருந்த முதல் வீட்டை காட்டியது. அப்ஸ்டேர்ஸ், மச்சு மேலே என்றது. பந்தை தட்டிக்கொண்டே திரும்ப ஓடிவிட்டது குழந்தை. காஞ்சிபுரத்தான் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். படி ஏறினான். சாப்பாடு தர வேண்டிய இடம் தெரிந்துவிட்டது. ஓசைப்படாமல் வைத்துவிட்டு ஓசைப்படாமல் வெளியேறிவிட வேண்டும். அரை கதவை மெல்ல திறந்தான். இருட்டாக இருந்தது அந்த பகுதி. கையில் பட்ட ஒரு மேஜை மீது தட்டை வைத்து திரும்ப நினைத்தான். யாரது? நெல். இரும்பு குரல் ஒன்று கேட்டது. வெள்ளைக்காரனுடையதை போன்ற செருக்கு, அழுத்தம் அந்த குரலில் இருந்தது. ஆனால் இவ்வளவு சுத்தமாக தமிழை உச்சரிக்கிறாரே, அந்த பச்சோந்தி பாதிரியாரோ ஒருவேளை? நீ புதியவனா இங்கே? சரிதான், அகப்பட்டு கொண்டோம் கடைசியில். திருட்டுத்தனமாக நுழைந்தாயா? வெளியே நிலா சற்று எட்டி பார்த்தது. திறந்த முற்றத்தில் வெளிச்சம் சிந்தியது. குரல் வந்த திசையை கூர்ந்து கவனித்தான் காஞ்சிபுரத்தான். ஏதோ கம்பிகள் போல தெரிகிறதே. கையால் ஸ்பரிசித்தான். கனத்த இரும்பு பட்டங்கள், சங்கிலிகள், ஒரு பூட்டு. நெஞ்சு படபடுத்தது. ஆர்வம், அவசரம். அப்படியும் இருக்குமோ? ஆமாம், இது ஒரு சிறைதான். பூட்டியும் வைத்திருக்கிறார்கள். உள்ளே ஒரு மெலிந்த உருவம், தளர்ந்த தோற்றம், கண்ணில் ஆழமும் ஒளியும். தேகமோ வெறும் கூடு. ஆனால் குரலில் இத்தனை உறுதி, நிமிர்வு. ஐயா, நீங்கள்தான் சிவசிதம்பரமா? கேட்டான் காஞ்சிபுரத்தான். ஆமாம், நீ யார்? பதில் தரவா அவகாசம் இருக்கிறது? மச்சின் ஒரு மூலைக்கு ஓடி கீழே பார்த்தான். யாரையும் காணோம். மறுமுனைக்கு ஓடி ஆராய்ந்தான். அங்கும் எவரும் இல்லை. திரும்ப விரைந்து வந்தான். பூட்டு மாட்டப்பட்டிருந்த சங்கிலி பலமானது. ஆட்ட ஆட்ட பயங்கரமான ஓசைதான் வெளிப்பட்டது. சுற்றுமுற்றும் தேடினான். பீரங்கிக்கு அடிக்கிற இரும்பு குண்டு ஒன்று கிடைத்தது. பட் பட். உயிர் நாடி பார்த்து 4 தட்டு தட்டினான். விட்டு கொண்டது வாய். சங்கிலியை உருவி கழற்றி போட்டான். கிரீச் என்று கதவு திறந்து கொண்டது. நேரம் அதிகமில்லை, வாருங்கள் சீக்கிரம் என்றான். காஞ்சிபுரத்தானின் காரியங்கள் அனைத்தையும் ஆரம்பம் முதல் மௌனமாக நோக்கியவாறு இருந்தார் சிவசிதம்பரம். ஆனால் அவர் அசையவும் இல்லை, நகரவும் இல்லை. வாருங்கள். காஞ்சிபுரத்தான் அவருடைய மெலிந்த கையை பற்றி இழுத்தான். அங்குலமும் நகராமல் திடமாக நின்றார் அவர். சிவசிதம்பரத்தின் சிரிப்பு மட்டுமல்ல, பேச்சும் இடியாக இருந்தது காஞ்சிபுரத்தானுக்கு. நான் விடுதலையை இப்போது நாடவில்லை. அப்படி நாடும்போது உன் தயவு எனக்கு தேவையும் இருக்காது. எனக்கு உதவி செய்ய இங்கேயே என் ஆட்கள் இருக்கிறார்கள். குசினிக்கார கிழவன் உயர்ந்த சாப்பாட்டை கைதிக்கு எடுத்து தந்த மர்மம் இதுதானோ? ஏன் தம்பி, என்னை விடுவிப்பதிலே உனக்கு என்ன அவ்வளவு அக்கறை? சிவசிதம்பரம் கேட்டார். அது பெரிய பெத்துவின் கட்டளை. ஓ, பெரிய பெத்து அனுப்பி நீ வந்தாயா? சரிதான். என்னை ஏன் அவர் விடுவிக்க ஆசைப்படுகிறார் தெரியுமா? தெரியாதையா.
தன் மாப்பிள்ளையாக ஆக்கிக்கொள்ள. தங்கமாக போயிற்று, பிறகு என்ன? எனக்கு அந்த வயதும் தாண்டிவிட்டது, விருப்பமும் இல்லை. பரங்கிக்காரனுக்கு பல்லாண்டு பாடுகிறவர் அவர். தாளத்தை நான் தூக்குவேன் என்று மனக்கோட்டை கட்டுகிறார். நான் அப்படி இல்ல தம்பி. குறுக்கும் நெடுக்குமாக சிறையை அளந்தன சிவசிதம்பரத்தின் கால்கள். அவர் சொன்னவை பல, காஞ்சிபுரத்தானுக்கு புரிந்தவையோ சில. மதுரை மங்கம்மா, செஞ்சி ராஜாராம், மராட்டிய இயேசுபாய், ராமநாதபுரம் கிழவன் சேதுபதி, இவர்கள் எல்லோரும் அபாயமென நினைத்திருப்பது டெல்லி பாதுஷாவின் ஆட்சியைத்தான். ஆனால் உண்மை நிலை அப்படி அல்ல. அவுரங்கசீபின் ஆட்சியோடு முகலாய சாம்ராஜ்யம் அஸ்தமித்து விடுவது நிச்சயம். பாரத தேசத்துக்கு புதிய பகைவர்களாக கிளம்பியிருப்போர் இந்த பரங்கிக்காரர்கள்தான். அதற்கு அஸ்திவாரம் இந்த சென்னை பட்டினத்து ஜார்ஜ் கோட்டை. வர்த்தகர்களாக வந்திருப்பவர்கள் வேரூன்ற பார்ப்பதை தடுத்தாக வேண்டும். சிவசிதம்பரத்தின் லட்சியம் அதுதான். கோல்கொண்டா சுல்தானின் பிரதிநிதியாக லிங்கப்பா என்பவன் கொஞ்ச காலம் முன்னால் வரை இந்த பரங்கியரின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி வந்தான். ஆனால் அவனால் நன்மை விளையும் என்று சிவசிதம்பரம் எதிர்பார்த்தது வீணாயிற்று. கம்பெனியாரை துன்புறுத்துவதாக நினைத்து கொண்டு சென்னைக்கு வரும் உணவு தானியங்களை தடுப்பதும் கம்பெனிக்கு வேலை செய்யும் ஆட்களை மிரட்டுவதும் லிங்கப்பாவின் வழக்கம். அதன் விளைவு கம்பெனியானுக்கு நஷ்டமல்ல, சென்னை பட்டணத்தில் வாழும் ஜனங்களுக்கு தான் துன்பம். லிங்கப்பா ஒரு போக்கிரி என்று பெயரெடுத்துக் கொள்வதிலேதான் அது போய் முடிந்தது. சொல்லி முடித்தார் சிவசிதம்பரம். நான் நேரடியாகவே இந்த கோட்டைக்கு வேட்டு வைக்கப் போகிறேன். என்னால் தன் வியாபார சலுகைகள் போய்விடப் போகிறதே என்று பெரிய பெத்துவுக்கு நடுக்கம். மகள் தெய்வ நாயகியை வலுக்கட்டாயமாக எனக்கு கொடுத்து ஊர் பேர் தெரியாத இடத்துக்கு என்னை அனுப்பிவிடலாம் என்று பார்க்கிறார். அது நடக்கப் போவதில்லை. காஞ்சிபுரத்தான் கேட்டுக்கொண்டான். ஐயா, நீங்கள் பெரிய பெத்துவுக்காக வராவிட்டாலும் எனக்காகவாவது தப்பித்து வரத்தான் வேண்டும். எனக்கே செய்கிற உதவி அது. உனக்கு உதவியா? சிவசிதம்பரம் ஆச்சரியப்பட்டார். ஆமாம் ஐயா, உங்களை நான் விடுவித்தால்தான் எனக்கு விடுதலை. எனக்கு விடுதலை கிடைத்தால்தான் என் காதலி உயிரோடு கிடைப்பாள். யார் அவள்? தாமரை. சுருக்கமாக தன் கதையை சொன்னான் காஞ்சிபுரத்தான். தாமரை. சிவசிதம்பரத்தின் புருவங்கள் ஏறி இறங்கின. விரல்கள் சிறை கம்பியை தட்டின. தாமரை, அந்த பெயரை ஆமாம், சாயந்திரம் யாரோ பேசிக்கொண்டார்கள். தாமரையை பற்றியா? எங்கே ஐயா, எப்போது? சிவசிதம்பரத்தின் மெலிந்த உடல் காஞ்சிபுர காளையின் கடின பிடியில் குலுங்கியது. அவர் சொன்னார், சிப்பாய்கள் தான் பேசிக்கொண்டார்கள். வேலூர் வழியாக வந்தார்களாம் சென்னை பட்டணத்துக்கு. அந்த பாதையில் தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் அதிகமாக இருந்ததால் எதிர்பட்டவர்களிடம் எச்சரித்து கொண்டே வந்தார்களாம். அந்த வழியாக போக வேண்டாம் என்று 2 குதிரை வீரர்கள் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தார்களாம். அவர்களிடமும் சொன்னோம். அந்த பெண் ரொம்ப அழகி. தாகத்துக்கு தண்ணீர் கேட்டால் கொடுத்தேன். தாமரை என்று பெயர் சொன்னாள் என்று ஒரு சிப்பாய் இன்னொரு சிப்பாயிடம் விவரித்து கொண்டிருந்தான். வேலூர் பாதையிலா? இப்போதே நான் போக வேண்டுமே. இரு, அந்த சிப்பாய் எனக்கு தெரிந்தவன்தான், விசாரிப்போம். உன் காதலிதானா அவள், அல்லது? சிவசிதம்பரத்தின் பேச்சு தடைப்பட்டது. ஷ், யாரோ மச்சுப்படி ஏறி வருகிறார்கள், சீக்கிரம் ஒளிந்து கொள். காஞ்சிபுரத்தான் இங்கும் அங்கும் பார்த்தான். நிலா உச்சிவானுக்கு வந்து விட்டது. எங்கெங்கும் தகத்தாயமான வெளிச்சம். எப்படி மறைவது? சரக்கென்று அவனை உள்ளே இழுத்தார் சிவசிதம்பரம். இந்த சிறைதான் பத்திரமான இடம். அந்த இருட்டான மூலையில் பதுங்கிக்கொள். காஞ்சிபுரத்தான் ஒளிந்து கொண்டான். சிவசிதம்பரம் உள்ளிருந்தபடியே கதவை சாத்தினார். கம்பிகளோடே கையை நீட்டி சங்கிலியையும் பூட்டையும் மாட்டி அழுத்தினார். 2 சிப்பாய்கள் வந்தார்கள். ஒருவன் கதவை திறந்தான். பிறகு சிரித்தான். இங்கே 2 மடையர்கள் இருக்கிறார்கள் அண்ணே. திக்கென்றது காஞ்சிபுரத்தானுக்கு. முதல்வன் தொடர்ந்தான். ஆமாம் அண்ணே, சாப்பாடு எடுத்து வந்தவன் ஒரு மடையன். சரியாக பூட்டாமல் போயிருக்கிறான். இந்த ஆள் இன்னொரு மடையன், தப்பித்து ஓடாமல் இருக்கிறான். காஞ்சிபுரத்தானுக்கு மூச்சு வந்தது. எங்கே வந்தீர்கள்? சிவசிதம்பரம் கடுமையாக கேட்டார். விசாரணைக்கு கூட்டி வர சொன்னார்களாக்கும். உங்கள் துரைமார்களுக்குத்தான் நள்ளிரவில் பல பொழுதுபோக்குகள் உண்டே. கைதிகளை விசாரித்தால்தான் நேரம் நகருமா? இந்தாப்பா, நீ எப்பவுமே பெரிய சண்டைக்காரன். உன்னோடு வாயாட எங்களாலே முடியாது. வா வா, துரை அழைத்து கொண்டு வர சொன்னார். சிவசிதம்பரம் வெளியேறினார். ஆட்கள் கதவை மீண்டும் பூட்டிவிட்டு அகன்றார்கள். நிசப்தம் நிலவியது. குபீர் என்று எழுந்தான் காஞ்சிபுரத்தான். கதவை இழுத்தான். வரவில்லை. இறுக சாத்தியிருந்த கதவு இழித்தது.
சிக்கன பிடித்திருந்த பூட்டு காஞ்சிபுரத்தானை பார்த்து சிரித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.